அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மனித இயக்கத்திற்காக வேண்டி இறைவன் காலம் என்ற ஒரு கணக்கை வழங்கியுள்ளான். அந்த காலமானது முதன்மைப்படுத்தி கொண்டு இருந்தாலும் அதை இறைவன் கட்டுப்படுத்தி வைக்கிறான் என்று பார்க்கிறோம். இறைவனுடைய ஆணைக்கு இணங்கி செயல்படும் காலதேவன் மிகவும் துல்லியமானவனாக இருப்பதை எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றன. அவன் தர்மமே வடிவாகவும் இருக்கிறான். ஏனென்றால் பாரபட்சம் பாராது எல்லா உயிர்களிடத்தேயும் ஒரே போலே காலத்தினுடைய தாக்கம் இருக்கும்படியாக செய்வதுதான் காலதேவனின் முதன்மை பணியாக இருக்க பார்க்கிறோம். பகல் பொழுது இரவு பொழுது என்று ஒரு நாளை 2 பொழுதுகளாக பிரித்து அதிலேயும் சந்திக்காலங்கள், அதாவது இரவு முடிந்து பகல் தொடங்கக்கூடிய காலம், விடியும் அந்த காலம், அதே போலே சூரியன் அஸ்தமனமாகி இரவு மெல்ல மெல்ல படரக்கூடிய அந்த காலம், இதிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு நாளையும் இந்தந்த பகுதிக்கென்று விதித்து அதிலே கூட காலங்களுக்கேற்றார் போலே பருவ மாற்றங்களுக்கேற்றார் போலே சில மாதங்களிலே இப்படித்தான் இருக்கும், இந்த மாதங்களில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், இந்த மாதங்களிலே குளிர் பிரதேசங்களாக இருக்கும், இந்த மாதங்களில் மழை பெய்யும் என்று பருவ மாற்றத்திற்கேற்றார் போலே காலத்தையும் உதவியாக கொண்டு தான் செய்ய வேண்டிய வேலைகள், அந்த காலத்திலே என்ன மாதிரி உணவை உண்பது, அந்த காலத்தில் யாத்திரைகள் செய்வதா அல்லது வீட்டிலேயே இருக்க வேண்டுமா என்பன போன்ற அன்றாட செயல்களையெல்லாம் கூட பகுத்து கொள்ள காலத்தினுடைய முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு உணர்த்தியே வந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளையும் கழித்து 7 நாட்கள் ஒரு வாரமாக மாற, வாரக்கணக்கிலே 4 அல்லது 5 வாரங்கள் ஒரு 30 நாட்கள் அல்லது 31 நாட்களை சேர்த்து ஒரு மாதமாக கணக்கிலிட்டு ஒவ்வொரு மாதமாக இப்படி கழிந்து 12 மாதங்கள் நிறைவடையும் போது சற்றேறக்குறைய 365 நாட்கள் என்று ஒரு விதத்தில் கணக்கு சொல்லி அதையே ஒரு ஆண்டின் முடிவு என்றும், அது முடிந்து அடுத்த நாளிலிருந்து புது வருடம் தொடங்குவதாக புத்தாண்டின் தொடக்கம் என்றும் பார்க்கிறோம். ஆண்டு அது அப்படியே இருந்து கொண்டே இருக்க ஒரு வருடம் 12 மாதங்கள் நிறைவடைவதை எதற்காக அனுட்டித்து கொண்டாடுகிறோம் என்று பார்த்தால், இந்த 365 என்ற எண்ணிக்கை பூமிப்பந்து சூரியனை மெல்ல 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 நகர்ந்து போய் சுற்றி தான் தொடங்கிய புள்ளிக்கே வந்து சேர எடுத்துக்கொள்ளும் காலத்தின் கணக்கு என்று பார்க்கிறோம். அதை இன்னும் துல்லியமாக அறிவியலாளர்கள் சொல்லும் கணக்கின்படி பார்த்தால் 365 நாட்கள் 5 மணி நேரங்கள் 48 நிமிடங்கள் 46 வினாடிகள் என்றுதான் கணக்கு சொல்ல வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அந்த 5 மணி நேரம் 48 நிமிடம் 46 வினாடி என்பது வரையிலும் துல்லியமாக பார்த்தால் ஒவ்வொரு ஆண்டும் நாளினுடைய தொடக்கம், அந்த வருடத்தின் முதல் நாளினுடைய தொடக்கம் கணக்கிடுவதற்கு சற்றே கடினமாக ஆகிவிடும். அதனால் இந்த 365 அதற்கு மேலே இருக்கக்கூடிய 5 மணி நேரம் 48 நிமிடம் 46 வினாடி என்ற கணக்கை தள்ளிவிட்டு தொகுத்து ஒரு ஆண்டிற்கு 365 நாட்கள் என்ற கணக்கிலே நிறுத்திவிடுகிறோம். சரி, அப்படி பார்த்தால் மீதமிருக்கக்கூடிய அந்த மணி நேரங்களும் நிமிடங்களும் வினாடிகளையும் எங்கே சேர்ப்பது என்ற கணக்கில்தான் 4 ஆண்டுக்கு ஒரு முறை அதை ஒரு நாள் கணக்கிலே சேர்த்து, அதிலும் குறிப்பாக ஒரு வருடத்தின் 2வது நாளாக இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதத்திலே 4 ஆண்டுக்கு ஒரு முறை 29 நாட்கள் வரும்படியாக கணக்கு செய்து இதை சமன்படுத்துகிறார்கள். சரி, இப்படி வழங்கப்படும் இந்த காலக்கணக்கு ஒரு நாட்காட்டி, 12 மாதங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் இத்தனை நாட்கள், இத்தனை நாட்களின் தொகுப்பிற்கு இந்த வாரம் என்று பெயர். ஒரு நாள் பொழுதில் இது பகல் பொழுது இரவு பொழுது என்பதை 24 மணி நேரங்களாக கணக்கிட்டு ஒவ்வொரு மணிக்கும் 60 நிமிடங்கள், ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 60 வினாடிகள், இந்த கணக்கெல்லாம் இது எல்லாம் போய் இந்த நாட்காட்டி என்ற ஒரு விதத்தில் சேர்கிறதே. இதை இன்றைக்கு நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்கத்தை கண்டுபிடித்து முறைப்படுத்தியது யார், இதனுடைய வரலாறு பின்னணி என்ன என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். உலக நாகரீகங்கள் ஒவ்வொன்றாக தங்களை தாங்கள் வளர்த்து கொண்டு வந்தபோது பண்பட்ட நிலையிலே அமைதியாக அவரவர்கள் என்று ஒரு இருப்பிடம் வகுத்து கொண்டு ஒரு சமயம் சார்ந்த பிடிப்போடு இதுதான் பழக்க வழக்கங்கள், இதுதான் உணவு வகைகள், இதுதான் உடுத்தி கொள்ளும் முறை என்றெல்லாம் நெறிப்படுத்தி கொண்டு வந்தபோது மனிதன் நிச்சயமாக தன்னை சுற்றி நடக்கக்கூடிய பருவ மாற்றங்களை கணக்கிலிட்டிருக்க வேண்டும். ஒரு இடத்திலே தங்கி விவசாயம் செய்ய தொடங்கிய போதே மனிதன் வானவியலும்
அது சார்ந்து அதனுடைய தாக்கத்தோடு ஏற்படக்கூடிய வெயில், மழை, பனி போன்றவற்றையும் கணக்கில் கொண்டு நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் சரியாக இத்தனை மாதங்கள் கழித்து அல்லது இந்த கால இடைவெளி கழித்து வெயில் தொடங்குகிறது, அது இத்தனை வாரங்கள் நடக்கிறது, அதன் பிறகு இப்படி மழைக்காலம் தொடங்குகிறது என்பதையெல்லாம் கணக்கிலிட்டுத்தான் விவசாயமே செய்யத் தொடங்கி இருக்க முடியும். அப்படி அவன் கணக்கிலிடும்போது அவற்றையெல்லாம் குறித்து கொண்டு ஒரு நாள் கணக்கை எங்கோ தொடங்கி இருக்க வேண்டும். நிச்சயமாக கற்கால மனிதர்களிடமிருந்தே வானவியல் சாத்திரம் முதலியவற்றையெல்லாம் அவர்கள் பெருமளவில் அறிந்து கொண்டுத்தான் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் என்பதை துணிவாக சொல்லலாம். அறிஞர்களுடைய கருத்தும் அப்படித்தான் இருக்கிறது. இது சிறுக 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 வளர்ந்து இன்றைய காலத்தில் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த நாட்காட்டி, அந்தந்த கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் தனித்தனியே நாள்காட்டிகள், அவற்றை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர், எதை கொண்டதை கணிக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்டு. இங்கே கூட தமிழ்நாட்டிலே தமிழ் புத்தாண்டு என்றொன்றை அனுட்டிக்கிறோம். அது ஆங்கில கணக்கின்படி ஏப்ரல் மாதத்தில் 14 அல்லது 15ஆம் தேதி வாக்கில் வரும். சித்திரையிலிருந்து தொடங்கி 12 மாதங்கள், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நட்சத்திரத்தின் பெயரை வைத்து குறிப்பிடுவது, அந்த நட்சத்திரத்தின் பெயரால் அழைக்கப்படும் அந்த மாதம் என்ற கணக்கிலே 12 மாதங்கள் என்று நம்மிடையேயும் ஒரு கணக்கு உண்டு. இதேபோலே உலக அளவில் இன்றைக்கு எல்லா நாடுகளும் ஒருமித்த எண்ணத்தோடு கணக்கிடுவதற்கு எளிமையாக எல்லோரும் ஒரே நாட்காட்டியை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் ஜனவரி முதல் பிப்ரவரி என்று பெயரிட்டு 12 மாதங்களை கொண்டு ஒரு நாட்காட்டியை உபயோகப்படுத்துகிறோமே, அதற்கு கிரெகோரியன் நாட்காட்டி என்று பெயர். கிரெகோரியன் என்று அழைக்கப்படுபவர் 15ஆம் நூற்றாண்டில் ரோம் நகரத்திலே இருந்த 13ஆம் கிரெகரி என்று அழைக்கப்படும் ஒரு கிறித்துவ பாதிரியார். அவர்தான் இதை தொடங்கினாரா என்று பார்த்தால் இல்லை. அவருக்கும் முன்பாகவே இந்த நாட்காட்டியினுடைய சற்றேறக்குறைய 80% வழக்கம் வடிவமைக்கப்பட்டு அது வழக்கத்திலும் இருந்து வந்திருக்கிறது. இதனுடைய வரலாற்றை ஆவணப்படுத்தப்பட்ட அளவிற்கு பின்னோக்கி கொண்டு போனோம் என்றால் கிமு 45ஆம் வருடம், இன்றைக்கு 2023-4 இருக்கும். இதிலிருந்து இன்னும் 45 ஆண்டுகளை கணக்கில் சேர்த்து பின்னோக்கி கொண்டு சென்றோம் என்றால் சற்றேறக்குறைய இன்றைக்கும் 2060-70 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த காலக்கணக்கு, இந்த நாட்காட்டியை ஒரு விதமாக அவர்கள் வடிவமைத்து கைகொண்டிருக்க வேண்டும். இதை வடிவமைத்ததை ஜூலியஸ் சீசர் என்று அழைக்கப்படும் ரோமாபுரியின் மன்னன், மிகவும் பிரபலமான அந்த பெயர், அவரிடமிருந்துதான் இது தொடங்கியது என்பது பெருமளவில் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு கிடைத்திருக்கும் ஆவணங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஒரு 5-6ஆம் நூற்றாண்டிலே இதில் சில மாற்றங்களை அறிவியல் அறிஞர்கள், அவர்களும் ரோம் நகரத்தைச் சேர்ந்தவர்கள் முன்மொழிகிறார்கள். அதன் பிறகு இது 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு வாக்கில்தான் இன்று நாம் பார்க்கக்கூடியபடிக்கு 12 மாத கணக்கிலே, அதற்கு முன்பு வரை 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை 10 மாதங்கள் தான் கணக்கில் இருந்து வந்தது. ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரையிலும் இருக்கும். அதன் பிறகு ஜூலை, ஆகஸ்ட் என்று நாம் 7வது மாதத்திற்கும் 8வது மாதத்திற்கும் பெயரிட்டிருக்கிறோமே, இது இரண்டுமே முன்பு கிடையாது. அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 10ஆம் மாதமாக கொண்டு 10 மாத கணக்கிலே, அதனால்தான் தச என்பது 10ஐ குறிப்பது, டிசம்பர் என்பது வாஸ்தவத்தில் பெயரின் அடிப்படையில் 10வது மாதத்தை குறிப்பது. அதேபோல்தான் நவம்பர் மாதம் என்று நாம் சொல்லுகிறோமே, நவ என்பது 9 என்ற எண்ணிக்கையில் வரக்கூடியது, அது 9வது மாதம். அஷ்ட என்பதிலிருந்து தான் அது அக்டோபர் மாதம் 8வது மாதமாக முன்பு இருந்தது. இந்த காலக்கணக்கிலே இப்படி ஒரு நாட்காட்டியை வடிவமைத்து கொடுத்த ஜூலியஸ் சீசர் மற்றும் அவருடைய நண்பரான அகஸ்தஸ், இவர்கள் இருவருடைய பெயரும் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களை 15ஆம் நூற்றாண்டு வாக்கில்தான் இணைத்திருக்கிறார்கள். அதையும் சரியாக 6 மாதம் முடிந்து, அதாவது அந்த நாட்காட்டியிலே சரிபாதி முடியும் இடத்திலே கொண்டு போய் சேர்த்து மீதமிருக்கக்கூடிய 4 மாதங்களை பின்னே தள்ளி 12 மாதங்களாக இந்த நாட்காட்டி வடிவமைக்கப்படுகிறது. அது எதற்காக என்றால், அதற்கு முன்பு இந்த ஒரு வருடம் பூமி பந்து சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலத்தை பற்றி சொன்னோம் அல்லவா, 24 மணி நேரம் ஒரு நாள் என்று கணக்கில் கொண்டு அந்த ஒரு வருடக் கணக்கை அது நிறைவு செய்யும் போது 365 நாட்கள், 5 மணி நேரங்கள், 48 நிமிடம், 46 வினாடி, இந்த மிச்சமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் கழித்து 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 100 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கணக்கையெல்லாம் சேர்த்து வைத்து 100வது ஆண்டு ஒவ்வொரு வருடமும் அதிகப்படியான நாட்களோடு இருக்கும்படியாக செய்திருந்தார்கள். இந்த கணக்கு பல நேரங்களில் நாட்கணக்கை கணக்கிலிட்டு வரலாறு எழுதுவதற்கு தடையாக இருந்ததினாலே
12 மாதங்கள் கொண்டு ஒரு வருடக் கணக்கிலும் 60 நாட்களை அதிகமாக சேர்த்துவிட்டால் 4 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய லீப் ஆண்டு என்று சொல்லுகிறோம் அல்லவா, பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்களோடு வரும் அந்த கணக்கிற்கு பொருத்தமாக இருப்பதாலேயும் கணக்கிடுவதற்கு எளிமையாக இருப்பதாலேயும் 15-16ஆம் நூற்றாண்டு வாக்கில்தான் 12 மாதங்கள் கொண்ட இந்த நாட்காட்டி நமக்கு வந்தது. சரி, இந்த நாட்காட்டியை ஆங்கிலேய நாட்காட்டி என்றும் கிரெகரியன் நாட்காட்டி என்றும் அழைத்து வருகிறோம். இதை உலக அளவில் ஐநா சபை உட்பட எல்லோருமாக சேர்ந்து ஒருமனதாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள். சில நாடுகள் இந்த நூற்றாண்டில்தான், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிரேக்க நாடு 1923 சற்றேறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்புத்தான் இந்த நாட்காட்டியை அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான நாட்காட்டியாகவே அங்கீகரித்தார்கள். இப்படி பல நாடுகள் அதை கொள்ள முடியாது என்று சொல்லி மறுத்திருந்து அதற்கு பிறகு உலக அளவிலே எல்லோருமாக சேர்ந்து பல செயல்களில் நாடுகளெல்லாம் ஒருங்கிணைந்து நடக்கும்போது நாட்காட்டி ஒரே போல் இருந்தால்தான் சரிபடும் என்பதனால் இதே நாட்காட்டியை எல்லோரும் கொள்ளலாம் என்று கிரெகரியன் நாட்காட்டி என்று வைத்து அதை வழக்கத்தில் கொண்டிருக்கிறோம். இது சூரியனை அடிப்படையாக கொண்டிருக்கும் நாட்காட்டி. தமிழ் வருடப்பிறப்பு என்று ஒன்றை நாம் கொண்டாடுகிறோமே, சித்திரை மாதத்திலிருந்து தொடங்கி பங்குனி வரையிலும் அதில் சிறப்பு சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டி. அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தில் பௌர்ணமி முழு நிலவு எந்த நட்சத்திரத்தில் வருமோ அந்த நட்சத்திரத்தின் பெயரை அந்த மாதத்திற்கு சூட்டுகிறார்கள். உதாரணத்திற்கு சித்திரை மாதத்திலே பௌர்ணமி எந்த நட்சத்திரத்தில் வரும் என்பதை பார்க்காமலேயே துல்லியமாக சொல்லலாம். சித்திரை நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும். அதேபோல வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதையும் ஒவ்வொரு மாதமாக எடுத்துக்கொண்டால் தை மாதத்திலே திஸ்யம் என்றழைக்கப்படுவதுதான் தை மாதம், அந்த பூச நட்சத்திரத்தில் தை மாதத்தில் பௌர்ணமி வரும். மாசியில் மகத்திலும் பங்குனியில் உத்திரத்திலுமாக. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியைத்தான் முதல் நாளாக கொண்டு நம்முடைய பழைய நாட்காட்டி வழக்கம் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அந்தந்த மாதத்திற்கு அந்த பெயரையே இட்டு அழைத்து வருவதும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளையும் சிறப்பாக நாம் கொண்டாடுவதையும் பார்க்க முடிகிறது. இப்படித்தான் நாட்காட்டிகளினுடைய வடிவமைப்பு பல நிலைகளில் மாறுபட்டு இன்றைக்கு எல்லோருமாக சேர்ந்து உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து ஏகோபித்தமாக அங்கீகரித்து அந்த நாட்காட்டியை கொண்டுத்தான் ஒரு நாளையும் வாரத்தையும் மாதத்தையும் வருடத்தையும் கணக்கிட வேண்டும் என்ற அளவிலே செய்து வைத்திருக்கிறோம். சில நாடுகளில் பருவ மாற்றங்கள் மிக துல்லியமாக தெரிய வந்துவிடும். ஒரு வருடத்தை 12 மாதங்களில் 3 மாதங்கள் எடுத்துக்கொண்டால் மழைக்காலம் போலே அவர்களுக்கு வெயில், குளிர், வேனில் காலம் என்பதெல்லாம் மிக துல்லியமாக தெரிய வந்துவிடும். அந்த காலத்தை சரியாக கணக்கில் கொண்டுத்தான் அவர்களும் இந்த நாட்டினுடைய செயல்பாடுகளை எல்லாம் கணிக்க முடியும். அதனால் நாட்காட்டி மிகவும் இன்றியமையாத ஒன்றாகிறது. இப்படி வடிவமைக்கப்பட்டு இத்தனை காலங்கள் உருமாறி சற்றேறக்குறைய 2000 சொச்சம் வருட வரலாறு நாம் இன்று கிழிக்கக்கூடிய அந்த காகிதத்திற்கு உண்டு என்று கொள்ளலாம். அப்படி நாட்காட்டிகளை வடிவமைத்து நெறிப்படுத்தி அதன் மூலமாக இன்றைக்கு பல நிலைகளிலும் நம்முடைய செயல்பாடுகள் எளிமையாக அமையும்படியாக செய்திருக்கிறார்கள். வருடம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதையெல்லாம் வடிவமைத்தவர்களை நினைத்து கொண்டு தொடங்குவோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.